ஜெய் சாய்ராம். ஜெய் குரு தேவதத்தா. குருர் பிரம்மா குருர் விஷ்ணுகு குருர் தேவோ மகேஸ்வரஹா. குரு சாட்சாத் பரபிரம்மா தஸ்மை ஸ்ரீ குரவே நமஹா. தியான மூலம் க்ரூர் மூர்த்திகி, பூஜா மூலம் க்ரூர் பதம், மந்திர மூலம் க்ரூர் வாக்கியம், மோக்ஷ மூலம் க்ரூர் கிருபா. ஓம் ஸ்ரீ சுவாமி சமர்த்த. பேசும் தெய்வம் அக்கல்கோட் மகாராஜ் அருளாட்சி. அத்தியாயம் 21. பூனேயின் கர்வே. பூனேயில் இருந்து கர்வே என்ற அன்பர் சுவாமி தரிசனத்திற்கு வந்திருந்தார். ஒரு நாள் அவர் ஸ்ரீ சமர்த்தரை பார்த்து, உங்கள் குலம் கோத்திரம் என்ன என்று வினவினார். சமர்த்தரும், யாம் யதுர்வேதி பிராமணர். எமது பெயர் நரசிங்க பான். காசியப கோத்திரம், மீனராசி என்று விபரமாக கூறிய பிறகு கர்வேயை பார்த்து கோபத்துடன், என்னடா, உன்னுடைய அருமை மகள் பூனேயில் அள்ளும் பகலும் பலருடன் சுற்றித் திரிந்து கொண்டிருக்கிறாளே, அவளுடைய குலம் கோத்திரம் என்ன என்று கேட்டார். இதை சற்றும் எதிர்பாராத கர்வே தலை குனிந்து சுவாமிகளின் திருப்பாதங்களில் விழுந்து கண்ணீருடன், இந்த அவமானத்துடன் வாழ்வதைக் காட்டிலும் சாவதே மேல் என்று அழுது புலம்பினார். சுவாமிகளிடம் எதையும் மறைக்க முடியாது. அவர் சர்வலோக சஞ்சாரி, பரமாத்மா என்பதை உணர்ந்து மனமுருக பிரார்த்திக்கவும் கருணாசாகர சுவாமிகளும் கர்வேயிடம், அலாதே போ, ஹோலி கொண்டாடு என்று தேற்றி விடை கொடுத்தார். தமது ஊருக்கு சென்றவுடன் அடுத்து வந்த ஹோலி பண்டிகை அன்று தவறான வழியில் வாழ்ந்து குடும்பத்துக்கு அவப்பெயர் உண்டாக்கிய அந்த பெண் காலமானாள். ஸ்ரீ சுவாமிகள் கோலி கொண்டாடு என்றதன் பொருள் கர்வேக்கு அப்போதுதான் புரிந்தது. பிறகு ஸ்ரீ சுவாமி சமர்த்தரின் தீவிர பக்தரானார் கர்வே. குரு கடாட்சம் பரிபூரணம். ஜெய் சாய்ராம். ஜெய் குரு தேவதத்தா. அனந்த கோடி பிரம்மாண்ட நாயக ராஜாதிராஜ யோகிராஜ பரபிரம்ம ஸ்ரீ சுவாமி சமர்த்த மகராஜ் கி ஜெய்.